இந்தியா என்பது மர்மங்கள் நிறைந்த பூமியாகும். அறிவியல் விளக்கத்திற்கும் அப்பாற்பட்டு இந்தியாவின் மூலை முடுக்குகளில் பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. சில நேரம் அது வெறும் ஏமாற்று வேலைதான் என்றாலும் கூட சில நேரங்களில் அது நம்மை உறைய வைக்கும் உண்மையாகவும் இருக்கும். இதில் பல மர்மங்கள் விடை கிடைக்காமல் இன்னும் தீர்க்கப்படாமலேயே உள்ளது. இப்போது இந்தியாவில் அவிழ்க்கப்படாத மர்ம முடிச்சுகளை பற்றி தெரிந்து கொள்வோம். உத்தரகாண்டில் உள்ள ரூப்குந்த் ஏரி. உள்ளூர் வாசிகளால் மர்ம ஏரி என அழைக்கப்படும் ரூப்குந்த் உறைபனி ஏரி உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ளது. யாருமே வசிக்காத இந்த பகுதி இமயமலையின் மீது 5029 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது. 2 மீட்டர் ஆழத்தை கொண்டுள்ள இந்த ஏரியின் முனையில் நூற்றுக்கணக்கான மனித எலும்புக்கூடுகளை காணலாம். ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் இதனை பற்றி பல கருத்துக்கள் கூறப்பட்டு வருகிறது. அதன்படி 9ஆம் நூற்றாண்டின் முன்பிருந்தே இவை இங்கு கிடைக்கிறது. இந்த எலும்புகளை ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகம் ஆராய்ந்தபோது அது 850ஆம் வருடத்தை சேர்ந்ததாக இருக்கலாம் என தெரிவித்துள்ளது. ஆனால் எதுவும் உறுதியாக தெரியவில்லை. ஓம் பன்னா. ஓம் பன்னா என்பது ஜோத்பூரில் உள்ள பாலி மாநகராட்சியில் உள்ள மோட்டார் பைக் கோவிலாகும். பாதுகாப்பான பயணத்திற்கு இங்குள்ள 350cc ராயல் என்ஃபீல்டு புல்லட்டை தான் கடவுளாக அனைவரும் வழிபடுகின்றனர். 1988ஆம் ஆண்டில் ஓம் பன்னா என்பவர் தன் மோட்டார் பைக்கில் சென்று கொண்டிருந்த போது ஒரு மரத்தில் மோதி அங்கேயே மாண்டு போனார். மறுநாள் காலை அந்த பைக்கை காவலர்கள் அருகில் உள்ள காவல் நிலையத்தில் நிறுத்தி வைத்துள்ளனர். ஆனால் மறுநாள் அந்த பைக் விபத்து நடந்த பகுதியில் இருந்துள்ளது. அதனை மீண்டும் காவல் நிலையத்திற்கு கொண்டு வந்த காவலாளிகள் பைக்கில் இருந்த பெட்ரோலை எடுத்துவிட்டு அதனை சங்கிலியால் கட்டி போட்டு வைத்துள்ளனர். ஆனால் மீண்டும் அது மாயமாகி விபத்து நடந்த பகுதிக்கு சென்றுள்ளது. இது பல தடவை நடந்திருக்கிறது. அதிசயமாக பார்க்கப்பட்ட இச்சம்பவத்தால் அனைவரும் அந்த பைக்கை வணங்க தொடங்கினர். அன்றாடம் அந்த பாதையை கடப்பவர்கள் அந்த பைக்கையும் ஓம் பன்னாவையும் வணங்கிவிட்டுத்தான் செல்கின்றனர். சில ஓட்டுநர்கள் மதுபானத்தையும் அதற்கு படைக்கின்றனர். ஸ்டோன்மேன். யாரென்றே கண்டுபிடிக்க முடியாத ஓர் தொடர் கொலைகாரனுக்கு அளிக்கப்பட்ட பெயரே ஸ்டோன்மேன் என்பதாகும். இவன் கொல்கத்தாவில் 1989ஆம் ஆண்டு வீடு இல்லாத பிளாட்ஃபார்மில் படுத்துறங்கிய 13 நபர்களை கொன்றுள்ளான். 6 மாதத்தில் 13 பேர்களை தலையில் கல்லை போட்டு கொன்றதாக கூறப்படும் அவன் இதை தனியாக செய்தானா அல்லது கூட்டாக செய்தானா என்பது தெரியவில்லை. இன்று வரை இந்த குற்றத்திற்காக யாருமே கைது செய்யப்படவில்லை. இதனை யார் செய்தது என கொல்கத்தா காவலர்களால் கடைசி வரை கண்டுபிடிக்க முடியவில்லை. இதே போலான தொடர்ச்சியான கொலைகள் மும்பையிலும் குவஹாத்தியிலும் நடந்துள்ளது. சாந்தி தேவி. 1930களில் டெல்லியை சேர்ந்த 4 வயதான சாந்தி தேவி என்ற குழந்தை தான் இதற்கு முன் மதுராவில் வாழ்ந்ததாக தன் பெற்றோர்களிடம் கூறியுள்ளது. தான் 3 குழந்தைகளுக்கு தாய் என்பதையும் ஒரு பிரசவத்தின் போது இறந்து விட்டதாகவும் கூறியுள்ளது. இதற்கு முன் தன் பெயர் லுட்கி எனவும் கூறியுள்ளது. இதனை கேட்ட அவர்களின் பெற்றோர்கள் விசாரணையில் இறங்கிய போது மதுராவில் லுட்கி என்ற பெண் சமீபத்தில் இறந்தது தெரிய வந்தது. சாந்தி தேவியை அந்த கிராமத்திற்கு அழைத்து சென்றபோது அவள் உள்ளூர் மொழியில் சரளமாக பேசத் தொடங்கினாள். தன் பூர்வ ஜென்ம கணவன் மற்றும் குழந்தைகளை அடையாளம் கண்டு கொண்டாள். இதனை கேள்விப்பட்ட மகாத்மா காந்தி இதனை விசாரிக்கும்படி ஒரு குழு ஒன்றை நியமித்தார். அதன்படி 1936ஆம் ஆண்டு ஒரு அறிக்கையும் சமர்ப்பிக்கப்பட்டது. அதன்படி அப்பெண் லுட்கியின் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களில் இருந்து 24 சரியான தகவல்களை அளித்துள்ளார். அது எப்படி சாத்தியமானது என்ற மர்மம் இன்று வரை நீடித்து வருகிறது. பிரகலாத் ஜானி. மாதாஜி என்று அழைக்கப்படும் பிரகலாத் ஜானி 1940ஆம் ஆண்டு முதல் தண்ணீர் மற்றும் உணவருந்தாமல் வாழும் ஒரு துறவியாகும். தனக்குள் கடவுள் இருப்பதாக அவர் கூறுகிறார். அவரை வைத்து 2 முறை சோதனை ஆய்வுகள் நடைபெற்றுள்ளது. 2010ஆம் ஆண்டு நடந்த அந்த 2ஆம் ஆய்வில் தொடர்ச்சியாக 15 நாட்களுக்கு அவர் 24 மணி நேர வீடியோ கண்காணிப்பில் வைக்கப்பட்டார். இந்த 15 நாட்களுக்கு அவரின் ஆரோக்கியத்தை 35 விஞ்ஞானிகள் கண்காணித்து வந்தனர். ஆனாலும் அவர் தண்ணீர் மற்றும் உணவருந்தியதற்கு எந்த ஒரு சான்றும் இல்லை. இந்த 15 நாட்கள் முடியும் வரை அவருடைய உடலில் பசி அல்லது நீர்ச்சத்து குறைவதால் ஏற்படும் பாதிப்புகள் எதுவும் ஏற்படவில்லை. யோகா உடற்பயிற்சிகளால் அவரின் உடல் இப்படி மாறியிருக்கலாம் என ஒரு காரணம் கூறப்படுகிறது. 2 வாரம் உண்ணாமல் இருந்த பிறகு அவர் 40 வயது மனிதனை விட ஆரோக்கியமாக இருந்ததாக மருத்துவர்கள் கூறியுள்ளனர். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் மரணம். இந்திய விடுதலைக்காக வெள்ளையர்களை எதிர்த்து போராடிய நேதாஜியை பற்றி அறியாதவரே இருக்க முடியாது. ஃபோர்மோசோ என்ற இடத்தில் அவர் சென்ற ஜப்பானிய விமானம் வெடித்ததால் ஆகஸ்ட் 18, 1945ஆம் ஆண்டில் அவர் தீயில் கருகி இறந்து போனார் என தகவல்கள் கூறுகிறது. ஆனால் அவரின் ஆதரவாளர்களோ குறிப்பாக வங்காளத்தில் அவர் இறந்து விட்டார் என்பதை அவர்கள் நம்பவில்லை. சுபாஷ் இறக்கவில்லை, சுபாஷால் இப்படி இறக்க வாய்ப்பில்லை என்று கூறியுள்ளார். அவரின் மரணத்தை கேள்விப்பட்ட காந்திஜி சுபாஷ் இறக்கவில்லை, சுபாஷ் இப்படி இறக்க வாய்ப்பில்லை என்று கூறியுள்ளார். அவரின் மரணம் இன்று வரை ஒரு மர்மமாகவே நீடித்து வருகிறது.